வணக்கம் அண்ட் வெல்கம் டு தன்யாஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி ஒரு ஹேண்ட் டிசைனிங் பார்ப்போம். மேலே வந்து நார்மலாக நம்ம ஹேண்ட் வரைஞ்சிட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுருக்கேன். ரெண்டு பக்கமே அதே மாதிரி ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸ்டிச்சிங் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி கிராஸாக லைன்ஸ் போட்டு ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். இன்னொரு ஹேண்டை எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்காக எல்லா சைடுமே ஸ்பேஸ் விட்டுருக்கேன். கீழேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பீட் வரும். ஸோ அதுக்காக அதுக்கு கீழே வந்து நம்ம லைன் ட்ரா பண்ண தேவையில்லை. அதுக்காக அதையும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு டைம் எப்படி ஸ்கேலை வைக்கிறோமோ அதே மாதிரி அடுத்த தடவை ரிப்பீட் பண்ணி வைக்கணும். வைக்கும்போது நமக்கு ஈவனாக ஸ்பேஸ் கிடைக்கும். கவனிச்சிங்கனாவே தெரியும் இது. நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி வச்சுருக்கேன். இதே மாதிரி ட்ரா பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். நார்மலாக எப்பயும் போல் கார்னரில் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். டூ லைன் மட்டும் செயின் ஸ்டிச் ஜரியில் கொடுத்துட்டு பீட் எடுத்திருக்கேன். இந்த பீடை வந்து சிங்கிள் லைன் கொடுக்குறேன். நார்மலாக நம்ம எப்பயும் கொடுக்குறது மாதிரி பீடிங் நீடில் யூஸ் பண்ணி சிங்கிள் லைன் பீட் கொடுக்குறேன். இந்த டிசைனில் பீட் மேலேயே இப்போ வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ரை பண்ண போகிறோம். இந்த பீட் லைன் கொடுத்துட்டு பார்ப்போம். அதை இந்த டிசைன் வந்து ஆக்சுவலி ரிலேட்டிவ் கம் கஸ்டமர் அவங்களுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வந்து பிரிண்ட்ரெஸ்ட்லேருந்து டிசைன் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் அதையே அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சிட்ருக்கேன். இது வந்து இந்த இமேஜ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நெட்டில் அவைலபிள் இருக்கும். இந்த பீட் லைன் மேலேயே வந்து நம்ம 2 பீட் வச்சு கிராஸாக அப்படியே வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வர போகிறோம். இந்த டிசைனில் வந்து இதுதான் கொஞ்சம் நியூவாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மேலே இருந்து 2 பீட் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். நார்மலாக எப்பயும் நம்ம போடுற மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் அடுத்த பீடு 2 பீடுக்கு இடையில் வந்துடணும். வந்துட்டு அங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஜஸ்ட்டு அதுக்கு ஆப்போசிட் மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் மேலேயும் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நீட்டாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் பீடு. ஸோ இதை வந்து நம்ம கார்னர்லலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டிச்சை இதை இப்படியே கண்டினியூ பண்ணி ஃபுல்லாகவே 2 கைக்குமே இந்த டிசைனை கொடுக்க போகிறேன். ஸோ சேம் ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிடுவோம்.
இப்போ வந்துட்டு நம்ம ஃபுல்லாக இந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே பீட் கொடுத்துட்டு அவுட்லைனும் ஓரளவு கொடுத்து முடிச்சாச்சு. கொஞ்சம் மட்டும் கொடுக்காமல் இருக்கேன். பார்த்திங்கன்னா நமக்கு எப்போயுமே வந்து இந்த மாதிரி கிராஸ் லைன்ஸ் வரும்போது நார்மலாக வந்து பீடை வந்து ஃபஸ்ட்டு லைன்ஸில் வந்து ஃபில் பண்ணிக்கணும். என்ன லைன் இருக்கோ அதில் வந்து பீடை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் 2 பக்கமும் செயின் ஸ்டிச் போடணும். அப்படி போடும்போது ஸ்ட்ரைட்டாக போட முடியாது. அப்படி போட்டோம் அப்படின்னா ஒரு லைன் இப்படி கிராஸாக போகுது இல்லையா, அதில் வந்துட்டு இடையில வந்து நம்ம வந்துட்டு த்ரெட்டை விட்டோம் அப்படின்னா வந்து பீடு வந்து கொஞ்சம் விலகிரும். ஸோ ஒவ்வொரு ஸ்கொயராக வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்கொயருக்கு வரணும். சப்போஸ் நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த 2 பீடுக்கு இடையில என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கேப் வந்துடும். கேப் வரும்போது பீட் வந்து கொஞ்சம் விலகி கொடுத்துரும். ஸோ அதோடய ஷேப் வந்து அந்த கார்னர் வந்து எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்காது. ஸோ அதுக்காக ஒவ்வொரு ஸ்கொயராக ஃபில் பண்ணி தான் வந்து நம்ம அவுட்லைன் கொடுக்க முடியும் இந்த மாதிரி டிசைனை பொறுத்த வரைக்கும். ஸோ அது எப்படி கொடுக்குறது அப்படின்றத நாம் இப்போ பார்ப்போம். ஆல்ரெடி நான் நிறைய ஸ்கொயர்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். ஒரு 4 ஸ்கொயர் மட்டும் ஃபில் பண்ணாமல் இருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து சென்டர் போஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக சக்கரை எடுத்திருக்கேன். சக்கரையும் ஸ்டோன்ஸும் சக்கரையை வந்து இந்த மாதிரி நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுற ஊசி வச்சு நார்மல் சிவிங் த்ரெட் எடுத்துகிட்டு 2 லாக் போட்டுக்கிறேன். 2 சைடு வந்து லாக் வர மாதிரி ஸ்டிச்சஸ் இது மாதிரி போட்டுக்கிட்டு அது உள்ளே வந்து ஸ்டோன் ஸ்டிக் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுறதை விட இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டோனை ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் நான் இது மாதிரி பண்ணுறேன். நார்மலாக இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போது செல்ஃப் கலர்லேயே த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் தெரியாது. ப்ளவுஸோட கிளாத் என்ன கலரோ அதே கலர்லேயே த்ரெட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து தெரியாது வெளியில். இப்போ அதை முடிச்சுட்டு உங்களுக்கு ஸ்டோன் எப்படி அதில் வந்து ஸ்டிக் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். சக்கரை வச்சுட்டு சக்கரையோட சென்டரில் கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து க்ளூ அப்ளை பண்ணணும். ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே ஸ்டோன்ஸ் இருக்கும். ஸ்டோன்ஸ் வந்து சக்கரையில் ஒட்டுறதுக்குன்னே தனியாக இருக்குது ஸ்டோன். அந்த ஸ்டோனை வந்து இதில் ஸ்டிக் பண்ணணும். இந்த ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் அடியில் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அந்த ஷார்ப் பகுதி தான் வந்து அந்த இடத்துல போய் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்டோன் ஒட்டினோம் அப்படின்னா தான் நமக்கு நல்லா இதில் வந்து அப்படியே ஒட்டிக்கும். ஃப்ளாட்டாக இருக்கிற ஸ்டோன் ஒட்டுனா எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ சக்கரையில் ஒட்டுற ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். 2 கையும் முடிச்சுட்டு நமக்கு வந்து ப்ளவுஸோட இமேஜ் வந்து இப்படி வந்திருக்கு. பார்த்திங்கனாவே இந்த கார்னரில் உள்ள டிசைன் மட்டும் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.